Hi, welcome to shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அரிசி மாவுல புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா சைட் டிஷ் தேவையில்லை. அப்பளம் பயர் ஐட்டம்ஸை வேக வச்சு தாளிச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த புட்டுக்கு கடலைக்கறியும் ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இந்த புட்டை ரொம்பவே ஈஸியா குவிக்கா கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. பச்சரிசி மாவுல புட்டு மாவு அப்படின்னு தனியாவே ஒரு பாக்கெட் வித்துச்சு. அதை வாங்கிட்டு வந்துதான் நான் இன்னைக்கு புட்டு செய்கிறேன். ரொம்ப சிம்பிளா 2 ஸ்டெப்ஸ் தான். ஈஸியா இதை நம்ம செஞ்சிடலாம். நான் இன்னைக்கு இந்த பேக்ல இருந்து 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது பார்க்கிறதுக்கு லைட்டா குர்ணையா தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாதான் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இதுல நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணி லைட்டா தொளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா பெர்ஃபெக்டா வரும். ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணிய ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். புட்டு மாவோட பதம் அப்படின்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் குட்டி குட்டியா கட்டிகள் வரும். அது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு உடைச்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிக்கவும் முடியணும். உதுத்து விட்டா நல்லா உதிரியா ஆகணும். இதுதான் பதம். இந்த பதம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட புட்டு சூப்பரா இருக்கும். நம்ம இன்னைக்கு கொலா புட்டு ஸ்டைல்ல செய்ய போறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்துல நம்ம அடியில இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற சில்ல உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் எப்பயுமே நம்ம தேங்காய் பூ தான் ஆட் பண்ணணும். அப்பதான் இது வேகிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு லேயருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பூவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் லேயரா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற புட்டு மாவை இதுல பாதி அளவு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புட்டு மாவு ஆட் பண்ணும்போது நல்லா உதிரியா கையால எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. புட்டு மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகாது. நல்லா உதிரியா இருந்தாதான் சூப்பரா எல்லாமே நல்லா வெந்து சூப்பரா பஞ்சு போல இருக்கும். ஒரு அளவு பாதி ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் லேயர் நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம திரும்பவும் மாவை ஆட் பண்ணிக்கலாம் மேல. இந்த மாதிரி நீங்க எத்தனை லேயர்ஸா பிரிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். நடுவுல இந்த மாதிரி தேங்காய் பூ ஆட் பண்ணும்போது கரெக்டா சூப்பரா வெந்து வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கொலா புட்டு இல்லை அப்படின்னா உங்களோட இட்லி பாத்திரத்துல இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு புட்டு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து தேங்காய் பூ ஜீனி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும். மேலே வரைக்கும் நான் ஃபில் பண்ணக்கப்புறம் இதை லெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஹோல் வழியா நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். கீழே இருக்கிற பாத்திரம் இந்த மாதிரி கொடை மாதிரி இருக்கு. இது 3/4 அளவு இருக்கிற அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இதை அப்படியே நம்ம மேல ஃபிட் பண்ணிடலாம். சின்ன அடுப்புல ஃபுல் ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இது கரெக்டா 10 மினிட்ஸ்ல சூப்பரா வெந்து வந்துரும். மேல இந்த கார்னர்ல ஹூக் இருக்கு. இந்த ஹோல் வழியா நமக்கு ப்ரெஷர் வரும். காத்து இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா நம்மளோட புட்டு ரெடி ஆயிடும். ஆல்ரெடி நான் நிறைய புட்டு ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேலே இருக்கிற ஐகார்ட்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
கீழே இருந்து அப்படியே ஒரு குச்சி இல்லை அப்படின்னா ஸ்பூனோட பேக் சைடில் வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், சூப்பராக நம்மளோட புட்டு வந்துடும் வெளியே. நெக்ஸ்ட் இந்த சில்லை மட்டும் நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா கடலைக்கறி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும். இல்ல அப்படின்னா பயரை வந்து நல்லா தாளிச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த புட்டுக்கு ஜீனி வச்சு கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். புட்டு கடலைக்கறி காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, ish you all.